இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். மூத்தவன் ஒருவன், இளையவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொன்ன ஒரு காரியம். மூத்தவன் தகப்பனோடு இருந்து எல்லா வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வருகிறான். இளையவனோ தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தன் இஷ்டப்படியே வாழும்படியாய் அவருடைய வருமானத்தின் சொத்தின் பகுதியெல்லாம் பிரித்துக் கொண்டு தூர தேசமாய் போகிறான். எல்லாவற்றையும் இழக்கிறான். கடைசியிலே பண்டித்தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். துக்கமாகிவிட்டான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் புத்தி தெளிகிறது. ஐயோ, தகப்பன் வீட்டை வந்து விட்டோமே. ஏனால் தகப்பன் வீட்டில் அவ்வளவு பெரிய வசதிகள், வேலைக்காரர்கள் கூட நல்ல ஆகாரம், இதெல்லாம் உணர்ந்த உடனே திரும்ப தகப்பன்ட்ட புறப்பட்டு போலான்னு முடிவெடுக்கிறான். மறுபக்கத்தில் தகப்பன் உள்ளமே, என் மகன் எப்பொழுது வருவான் ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார். மகன் புறப்பட்டு தன் தகப்பனிடம் வரும்பொழுது அவன் ஒரு முடிவெடுக்கிறான். தகப்பன் ஒருவேளை தன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒருவேளை வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்வாரே என்று சொல்லி வரும்பொழுது அவன் தூரத்தில் வருகிறதே தகப்பன் கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை சொல்கிறான், இவன் மரித்தான், ஆனால் மீண்டும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். சந்தோஷப்படுவோம் சொல்லி சந்தோஷப்பட சொல்லி இருக்கிற எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அநேக நேரம் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொலைத்து விடுகிறோம். திரும்ப கிடைக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. வேதனையோடு மருத்துவமனையில் அட்மிட் பண்றவங்களை பாருங்க, அவங்க சுகமாகி திரும்பி வரும்பொழுது முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி இருக்கும். சிலர் சொத்துக்களை இழக்கிறார்கள், சுகத்தை இழக்கிறார்கள், பலத்தை இழக்கிறார்கள், பொருட்களை இழக்கிறார்கள், வேலை இழக்கிறார்கள், சிலர் சமாதானத்தை இழக்கிறார்கள். அவைகள் எல்லாம் திரும்ப வரும்பொழுது அப்படியே சூழ்நிலை தலைகளாய் மாறுகிறது. இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு கிராம பகுதி, அந்த பகுதியில் ஒரு பிள்ளை தவந்து ஊழ்ந்து விளையாடுகிற வயதில் இருக்கும் போது ஒரு கூட்டம் அதை அந்த குழந்தை கடத்தி விடுகிறது. அந்த தாய் அல்லர்களால் அங்கெங்கும் தேடி பார்க்கிறார், குழந்தை கிடைக்கவில்லை. பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தும் கிடைக்கவில்லை. கடைசியிலே வருடங்கள் கடந்து விட்டது. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது இருக்கும். இந்த குழந்தை கடத்தின அந்த கொள்ளை கூட்ட குரூப்புகளை அதை பல வழியிலே திருடுவதற்கும் மற்ற காரியங்களுக்கு இந்த குழந்தையை பயன்படுத்த கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் சிறு உருவமா இருக்கிறபடியால் எல்லா இடத்திலும் புகுந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். பணிக்கும் அமர்த்தி கடினமான பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி நாட்கள் போகும்பொழுது அயல் நாடுகளில் இந்த புகை போகிறதுக்கு கூண்டுகள் மாதிரி வீடுகளில் இருக்கும். அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதில் சிறு பிள்ளைகள் தான் உள்ள அந்த இடத்துல நுழைய முடியும். ஆனால் இந்த குழந்தையை அதற்கும் பழக்கி வைத்தார்கள். அப்படி நாட்கள் சென்றது. ஒரு நாள் இவன் அப்படியே பல வீடுகளில் கஷ்டப்பட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தில் அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள். இவனுக்கு ஏதோ ஆகாரம் கொடுப்பார்கள். இப்படி பல கிராமங்கள் பல பகுதியில் இவனை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு ஏறி அந்த கூண்டை சுத்தம் பண்ணும்படியாக அழைக்கப்படுகிறான். இவன் அனுப்பப்படுகிறான். இவன் சுத்தம் பண்ணும் பொழுது டயர்டாகி விடுகிறான். அந்த டஸ்ட் அவனுக்குள் போனதுனால தும்மல் எடுக்கிறது. அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து அங்கே படுத்து அந்த வீட்டில் அந்த பகுதியிலே படுத்து கட்டில் பகாங்களே தூங்கி விடுகிறான். வீட்டு ஓனரம்மா திருப்பி வந்து பாக்குறாங்க, என்னடா அந்த சின்ன பையன் இங்க தூங்கிட்டான, இது யாருன்னு பார்க்கும்போது வேலை செய்யற பையன் தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா கண்டுபிடிச்ச ஒரே சந்தோஷம். தூங்கிட்டு அவன் மேலலாம் கரியா இருக்கு. ஆனாலும் அந்த பையனை எடுத்து வச்சு அப்படியே தட்டி கொடுத்து முத்தமிட்டு அணைச்சு வைக்கிறாங்களாம். அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. பின்புதான் அந்த பையன் புரிந்து கொண்டானாம், அவன் சுத்தம் பண்ணின அந்த வீடு அவனுடைய வீடு. பாருங்கள், தாயால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியுதான் அந்த குழந்தைக்கோ இதுதான் என் தாய் என்று தெரியவில்லை. அந்த தாய் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. காணாமல் போன மகன் எவ்வளவு அழகா ஆண்டவர் பாருங்க, திரும்ப அதே வீட்டிற்கு கொண்டு வந்து வேலை செய்ய வைத்து மீண்டும் கண்டுபிடிக்க வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், பொருட்கள் இழந்திருக்கலாம், அல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஏதாவது இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். காணாமல் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சா,
திரும்பவும் மரித்து போனால் உயிர்ப்பிக்க வைக்க நம்முடைய தேவனால் முடியும். காணாமல் போனால் திரும்பவும் கண்டுபிடித்து கொடுக்க தேவனால் முடியும். ஒருவேளை ஜீவனுள்ள காரியங்களா இருந்தால் திரும்பி வரும். நீங்கள் அதை மறந்து விட வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரங்கள். வாழ்க்கையில் அநேக நேரம் அநேக பகுதியில் நாங்கள் வெறுமையை பார்க்கிறோம்பா. சமாதானத்தை இழந்து விடுகிறோம், நிம்மதி இழந்து விடுகிறோம், பலனை இழந்து விடுகிறோம், சோர்வு வந்து விடுகிறது, தத்தளிக்கிறோம், தனிமையாக இருக்கிறோம். எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, எனக்கு என்ன இருக்கிறது என்று ஏங்குகிற பிள்ளைகள் என்று ஏராளம். நினைவு கூறுங்கப்பா. எவைகளை இழந்தார்களோ அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. எவைகள் தூரமாய் போனது அது திரும்பி வரட்டும் அப்பா. கண்டுபிடிக்கட்டும். மகிழ்ச்சியும் சமாதானமும் குடும்பங்களில பொங்கி வழியட்டும் அப்பா. இந்த நாளை அப்படிப்பட்ட ஒரு நாளாய் மாற்றிக் கொடுங்க, வழி நடத்தும். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தான். வீடே சந்தோஷமாய் மாறிவிட்டது. நாம் இழந்தது அல்லது நம்மை விட்டு போனதெல்லாம் திரும்பி வர முடியாது. கர்த்தர் கிருபை கொடுப்பார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனாயினும் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு